சார். நீங்கள் யாரை பேட்டி எடுக்க நினைத்து இதுவரை எடுக்க முடியவில்லை என்று நீங்க வருத்தப்படுறீங்க? ரெண்டு பேர் தான் செத்து போயிட்டாங்க. என்ன செய்யறாங்க? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதியையும் பேட்டி எடுக்கணும்னு நினைச்சேன். அது ஒரு நல்ல கேமா இருந்தது நான் நினைச்சேன். என்னுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருந்தேன். நான் கேள்விப்பட்டது வந்து ஜெயலலிதா சிஎம் வந்து ஒரு 2-3 தடவை நாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இந்த டிவி பேட்டிக்கு தயாரான காலகட்டத்துல வந்து திமுக தலைவர் கொஞ்சம் உடம்பு முடியாம வச்சு ரெக்வஸ்ட் எல்லாம் பண்ணி அவருக்கு குரல் சரியா அந்த கரகரத்த குரல் வந்து கேட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் எப்படி இருக்காது அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து பெரிய இழப்பு தான். மற்றபடி விஜயகாந்த் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஜாலியா அந்த 2 பேரும் கேட்டதான் நல்லா இருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். நிறுவனத்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு பின்பு உங்கள் உணர்வு? ரெண்டுமே ஒரு ஆச்சரியமான உணர்வு. நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் ஒரு பாடமா சொல்வேன். முதல் நாள் மதியம் என்னுடைய மனைவிக்கு நான் சொல்றேன், நாளைக்கு நான் வேலையை விடுறேன். சரி என்னுடைய பொண்ணை கூப்பிட்டு சொன்னேன், கொஞ்சம் ஒரு 5-6 மாசம் சிக்கனமா இருக்கணும். அப்பாவுடைய மாசம் இன்னைக்கு சம்பளம் வந்து வரல, சம்பளம் வேலை விட்டு சம்பளம் போட மாட்டாங்க. அப்ப வந்து சம்பளம் வராது, ஒரு 5-6 மாசம் ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் நீங்க பார்க்கணும். அப்பா வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வேற ஒண்ணு நகர்த்தலான்னு முடிவுல இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய குடும்பத்துக்கு நான் சொல்றேன். நான் எல்லாம் ரொம்ப பேரடைன். என் புள்ள பெரிய காமெடி பண்ணா. அன்னைக்கு நான் வந்து ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணி ஒரு சினிமா போறேன். அன்னைக்கு நான் வந்து நாளைக்கு ரிசைன் பண்ண போறேன் என் குடும்பத்தை சொல்லிட்டு அன்னைக்கு நான் சினிமா போறேன். சினிமா டிக்கெட் ஏற்கனவே புக் பண்ணது. இன்டர்வல்ல வந்து சின்ன பொண்ணு கேட்கிறா, அப்பா பாப்பா நான் கொடுங்க, என் பெரிய வேண்டாண்டி நம்மளா சிக்கனமா இருக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப உருகிடுச்சு. அப்பா அப்படி விட்டுற மாட்டேன்டா தங்கம், நல்லா நல்லா பெரிய பேக்கா வாங்கிட்டு வா, வந்து இதை விட அடுத்தடுத்தான் போவோம். நான் வந்து தினமலர் விட்டு வேலையை விட்டு வரும்போது பல பேர் கவலைப்பட்டாங்க. 16 வருஷம் நாங்க ராஜாமா இருந்தேன். அப்போ வந்து நான் வேலையை விட்ட போது பல அரசியல் தலைவர்கள் நான் வேணா மேனேஜ்மெண்ட்ல பேசட்டுமான்னு கேட்டாங்க. இல்லண்ணே நான் ஒரு முடிவெடுத்து வந்திருக்கேன் பாப்போம் சொல்லிட்டு அப்புறம் டிவிக்கு வந்தேன். உங்களுக்கு தான் நெருக்கமான ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோமோன்னு ஒரு யோசனை வந்து நான் எப்பவுமே அந்த செக் மாட்டு வேலைக்கு சுத்த மாட்டேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் சரியா வருதான்னு பார்க்க வந்துச்சு, அப்படியே விட்டுக்கிறேன். நம்ப மாட்டீங்க, மதியம் 2:45 எங்க ஓனத்தை சொல்றேன், 6 மணிக்கு நான் ஆபீஸுக்கு வெளியே கார் திரும்பி அவ்வளவு 4 மணி நேரம் மொத்த கேம் முடிச்சுட்டு போலாது பாஸ் பண்ணி கிளம்புவேன். சொன்னேன் செஞ்சேன், ஓடி விட்டாங்க. அதுக்கு போல நான் பெருசா விடுமா ஒப்புமா உட்காந்து ஆண்டவர் இருக்கிறான், நீங்க இருக்கீங்க வாங்க கேம். அந்த ஒர்க் லோடு அது ரொம்ப பிடிச்சது, நான் விரும்பினது. நான் வந்து பத்திரிகையாளர் ஆகணும் ஆனேன். இன்னமும் நான் அதுல பத்திரிகையாளர் மக்கள்கிட்ட உரையாடி கொண்டே இருப்பதுதான் என்னுடைய வேலை. அது நாளிதழ் மூலமாக இருக்கலாம், தொலைக்காட்சி மூலமா இருக்கலாம், என்ஆர் ஐஎஸ் அகாடமி மூலமா. எனக்கு வந்து உங்கள்கிட்ட உரையாடி கொண்டே இருப்பதுதான் வேலை, உங்களை படிப்பதான் எனக்கு வேலை. நான் படித்த பெரிய புத்தகங்கள் நீங்க, நான் வந்து ஆயிரக்கணக்கான புத்தகம் அன்றாடம் படித்து விடுகிறேன். அந்த வகையில ஒவ்வொருத்தர் மூஞ்சி நான் பார்த்து இருக்கேன். கடைசி எப்ப பேச்சு முடிக்கணும் 2 மூஞ்சி பார்த்துட்டே இருக்கு. கடைசி நல்லா பேசுறாங்க, ஒரு 2 மூஞ்சி பார்த்துட்டு இருக்கு. நம்ம மாப்பிள்ள கைது காண பொம்பளை மட்டும் நல்லா பேசினா அவங்களுக்கு பேசுறது அந்த பக்கம் குறுக்கு யோசிச்சு அது அத்தனை நான் படிச்சுட்டு இருக்க உள்வாங்கிட்டு இருக்கு. எனக்கு அதுதான் ஒரு பெரிய படிப்பா இருக்கு. வேலையை விட்டது மூலமா என்னுடைய ரொட்டீன்ல இருந்து நான் வெளியே வருகிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். திருச்சிக்கு பக்கத்துல ஒரு 2.5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன். ரொம்ப 2.5 ஏக்கர். அதுல பருத்தி போட்டுருக்கேன். விவசாயம் முன்னாடி வந்து எள்ளு போட்டேன். எல்லாமே எள்ளுதான், நாங்க எள்ளுதான் ஆச்சு. அது வந்து நான் வந்து 1000 ரூபாய் செலவழிச்சு 100 ரூபாய்க்கு என்ன கிடைச்சது பரவாயில்லன்னு சொல்லி அந்த என்னுடைய வீட்டு எண்ணெயை நான் அரைச்சு நான் குடிச்சிருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமா. எங்க வீட்டுல வந்து நல்லெண்ணெய் சொல்லி நாங்க உறவுதான் கொடுத்துருக்கேன். இப்ப பருத்தி எடுத்து மாணவர்கள் எடுத்து வச்சிருக்கேன். அங்க வந்து தர போட்டா சாலைன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அது வந்து சாலை போட்டு நான் வந்து அந்த பருத்தி எல்லாம் வச்சிருக்கேன். அதுல என்ன வருமா இல்லையான்னு தெரியாது. எங்க அப்பா ஒரு விவசாயி, நான் வந்து ஒரு விவசாயி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய சொல்லணும், ஜாலியா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். நீங்க பேசும்போது தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல பயங்கர அட்வான்ஸா இருக்குன்னு சொன்னீங்க சார். பட் HIV பிளட் இப்போ ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு கொடுத்துட்டாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து சார்? 7.5 கோடி பேர் தமிழ்நாட்டுல, 5.8 கோடி வாக்காளர்கள், 1.9 கோடி ரேஷன் கார்டு. இவ்வளவு பெரிய இடத்துல 1-2 தப்பு நடந்தே தீரும். நம்ம வந்து கனவு உலகத்துல நடக்கக்கூடாது. அதெல்லாம் எப்படி நடக்கலாம்னு நடந்தே தீரும். இது அரசுடைய அலட்சியம் அல்ல, அதை பர்பஸ்ஃபுல்லா செஞ்ச ஒருத்தனுடைய அலட்சியம். அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு அரசாங்கம் நம்பிச்சு. அவன் வந்து அதை செஞ்சுட்டான். செஞ்ச பிறகு என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான். அரசாங்கத்தால் குற்றங்களை தடுக்க முடியாது, குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். போலீஸ்காரனால எவ்வளவு திருச்சியில இவ்வளவு பெரிய டென்ஸ் சிட்டியில
எத்தனை போலீஸ்காரன் முன்னாடி இருக்கான். இந்த இடத்துல டம்முன்னு ஒரு கல்ல விட்டு, இந்த இடத்துல ஒரு கல்ல விட்டு 1000 இடத்துல பெரிய கலவரம் ஆயிராது. எந்த போலீஸ்காரன் நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்த நியூஸ் சொல்லுவான் 1000 பேர் கூடிய இடத்தில் ஒரு போலீஸ்காரன் கூட இல்லை. எப்படா போலீஸ்காரன், போலீஸ்காரன் கூப்பிடவே இல்லையே. சோ எல்லா இடத்துலயும் எல்லா போலீஸ்காரங்களும் எல்லா அரசும் செய்ய முடியாது. இது ஒரு பிழை, இது ஒரு மன வக்கிரம், ஒரு மன வக்கிரம். எனக்கு நேர்ந்தது அந்த கடுப்புல இன்னும் 100 பேருக்கு நேர்ந்தது. யாரு ஒருத்தன் நான் நிறைய கொடுமை அனுபவிச்சேன், அதை போல இன்னொருத்த அனுபவிச்ச கூடாது நினைக்கிறான் அவன் மனுஷன். நான் அந்த கொடுமை அனுபவிச்சேன், கலந்த எல்லா பேரும் சாப்பிட்டான் நினைக்கிறான். அவனுடைய வக்கிரம் அவனை உறுத்தி அவன் விஷம் அருந்தி இன்னைக்கு செத்து போயிட்டான். நம்ம பேசும்போது அவன் இல்ல, அவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். அது அவனை உறுத்திருச்சு. இதுல நிறைய அலட்சியங்கள் இருக்கு. இவ்வளவு பெரிய நிர்வாகத்துல சில ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் நமக்கு தெரிய வரும்போது தெரியும், அதை அடைச்சுக்கிட்டே போனோம். ஓட்டைகள் இருக்கவே செய்யும். ஏன்னா ஒட்ட செங்கலை உருட்டிடுறான், ஒரு செங்கலை நீங்க அடைப்பீங்க, இன்னும் பக்கம் செங்கலை உருளாம். இது இப்படிதான் சிஸ்டம் போயிட்டே இருக்கும். அதை அடைக்கிறது சுலபமான விஷயம் இல்ல. அரசாங்கம் அதை முயற்சி பண்ணிட்டு இருக்குது. ஹெல்த்ல நம்ம எங்கேயோ இருக்கோம். முதல் மாநிலம் குஜராத் சொல்லி விட்டுட்டு இருந்தாங்கல்ல, குஜராத் எல்லாம் எங்கேயோ வச்சுட்டு நம்ம தமிழ்நாடு பின்னி பணியெடுத்துருக்கு ஆரம்பிச்சாங்க. எந்த சமயம்ல இந்தியாவோட குழந்தைகள் பிறப்பு இறப்பு விகிதம் சிசு மரணம் சொல்லி சொல்லுவாங்க, டெலிவரி போது நடக்குது. இந்தியாவிலேயே சிசு மரணம் குறைவாக, மிக குறைவாக ஒற்றை இலக்கில் நடக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். கர்ப்பிணிகளுடைய மரணம் இந்தியாவிலே மேற்கொள்ள நடக்கிற மாநிலம் தமிழகம். இன்ஸ்டிடியூஷனலைஸ் டெலிவரி, வீட்டுல டெலிவரி பண்ணாம, கிராமத்துல டெலிவரி பண்ணாம, ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பண்ண ஆரம்ப சுகாதார நடக்கிற டெலிவரி, அந்த மாதிரி டெலிவரி இந்தியாவிலே நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம சாதாரண பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி உயர்வுங்கிறது என்னுடைய ஆசையை தவிர நம்ம ஒண்ணு வீணா போயிடல. இது ஒரு சம்பவம், அந்த சம்பவம் நடந்திருக்க வேண்டியதுல நடக்க விடாம இன்னும் நம்ம கவனமா இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு கர்நாடகா வரைக்கும் பத்திரிகையாளர்கள் ஏதாவது ஒரு மர்மமான முறையில இயற்கை எதிராக, அதை பத்தி நீங்க என்னைக்கா நினைச்சது உண்டா, ஃபீல் பண்ணது உண்டா? ஏன்னா எல்லா பேரும் ஜவரா நீ மட்டும் தம்பா இருக்கேன். ரொம்ப சில வட மாநிலங்கள்ல அந்த மாதிரி ஒரு மோசமான போக்கு இருக்கு. எல்லா இடத்துலயுமே இல்ல. தமிழகம் அப்படிப்பட்ட மாநிலம் அல்ல. இவ்வளவுக்கு பிறகும் தமிழகம் ரொம்ப போனா என்னைய ஜாதியை சொல்லி திட்டம், என்னுடைய பூர்வீகத்தை சொல்லி திட்டம் ரொம்ப போனா ரெண்டுமே உண்மை. நான் சொல்லுவேன், நான் பொய் சொல்லியே, நீ அந்த ஊராடா அப்படின்னு, ஆமா நீ அந்த ஆளாடா, ஆமா நான் தான் சொல்றேன், நான் மறைக்கிறேன். இல்ல சார், நான் எங்க அப்பா அப்படி எங்க அம்மா நான் பொய்யா சொன்னேன். நான் பொய் சொல்லி பழகினது, எனக்கு பொய் சொல்ல தெரியாது. நான் நேரம் பேசுவேன், கண்ணை பார்த்து பேசுவேன், ஆமா அப்படின்னு. எனக்கு என்ன கட்டுச்சு? அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பொய் சொல்றவங்க பயப்படணும், எங்கேயாவது ஒன்று நடக்கும். நம்ம அதையுமே தப்பா, நமக்கு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான ஒரு பெரிய ப்ராப்ளம். நான் அதான் சரி பண்ண நினைக்கிறேன். என்ற ஒரு முக்கியமான ஒரு வெளிநாட்டு அதிகாரி என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி இந்தியாவில பத்திரிகை எல்லாம் சொல்ல போறாங்களே, பெங்களூர்ல நடந்துச்சு. அமெரிக்கால ரோட்ல போயிட்டு இருக்கும் கொசுக்கு சுற்றுவாங்க, 100 பேர் சுத்தி போயிருக்கா, 30 பேர் சுத்தி போயிருக்கா, 40 பேர் சுத்தி, நோ ரீசன். கையில துப்பாக்கி லைசன்ஸ் இருக்குங்கிறக்கா துப்பாக்கி கோபம் சுத்தி போயிருக்கா. நம்ம ஊர்ல அது மாதிரி கிரிக்கெட் இல்ல. எவனோ ஒருத்தர் 2 பேர் செய்யறான், ஒருத்தர் 2 பேர் போட்டா நடந்துட்டு இருக்கு. காலாவணம் இருக்காங்க. ராம இருக்கும்போது சீனியை தூக்கி போயிட்டாங்க. ராமராஜன் தானப்பா சொல்றீங்க, உள்ளதுலயே நல்ல ராஜ்யம் ராமராஜன். ராம முன்னாடி தூக்கி போயிட்டாங்க. நீ என்ன இருக்காங்க? அப்ப எல்லா காலத்துலயுமே 4 பேர் இருப்பா. ஒரு ராம இருந்தா இது ராம உட்காந்துருப்பாங்க. அது ஹீரோ இருந்தா ஒரு வில்ல இருக்கும்ல, அது இருந்துட்டே இருக்கும். அதுல ஒன்றும் குழப்பமே இல்லை. அப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க. அதை மீறி தான் போனோம். தமிழ்நாட்டுல அந்த மாதிரி இல்ல. ரொம்ப போனா போன்ல மிரட்டு வரும். நம்ம ஜாலியா கேட்டது நமக்கு தன்னம்பிக்கை வரும். அண்ணெல்லாம் பெரிய ஆளாயிட்டு அவர் பெரிய அளவுக்கு மிரட்டல் வந்ததுல 1-2 சம்பவம் நடக்குது, துரதிர்ஷ்டவசமானது. அதுவும் இல்லாம பொறுத்தவரை பார்க்கணும், ஒரு கம்பேரிட்டிவா நம்ம நீங்கள் பார்த்ததிலே நேர்மையான அரசியல்வாதி யாரையாவது காலி ஒண்ணு முடிவு பண்ணிட்டாரு போல. பாண்டே நேர்மையான அரசியல்வாதி சொல்லியிருக்காருன்னா அவன் எப்படின்னு பார்த்து ஒரு கிழமை நிறைய அரசியல்வாதி இருக்கிறாங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பல. ஆளும் கட்சியிலும் இருக்கிறாங்க, எதிர்கட்சியிலும் இருக்காங்க, மத்தியிலும் இருக்காங்க, மத்திய எதிர்கட்சியிலும் இருக்காங்க. நிறைய அரசியல்வாதிகள் அடுத்த கட்டத்துக்கு நாம நகரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறாங்க. நான் எல்லா அரசியலும் சொல்ல சில என்னால பேர் சொல்ல முடியும், எனக்கு நல்லா தெரியும், பர்சனலா தெரியும். பட் அவங்க பேர் சொல்ல வைக்கிறது தேவையில்லாத பகமை அவர்கள் கூட்டு சேர்க்கிறதுக்காக நம்ம யாராவது ஒருத்தர் நீங்க தனிமைப்படுத்திட்டு உள்ளதே அந்த ஒயிட் சுடிதார் பொண்ணு தான் நல்லா படிக்கிறீங்கன்னா பக்கத்துல பார்த்து எனக்கு தெரியும் சண்டைக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு தனியா ஐசோலேட் பண்ணவர்களே தவிர நிறைய அதிகாரிகள் இருக்காங்க, நிறைய அரசியல் இருக்காங்க. அவங்க எண்ணிக்கை பெருகலங்கிறது ஒரு பெரிய வருத்தம். அந்த எண்ணிக்கை அருகி கிடக்குது. எம்ஜிஆர் முதல்ல அரசியல் நடத்தும் போது ரொம்ப ஆச்சரியமான அரசியல் நடத்தினாரு. அவர் ஆட்சி கலைக்கப்பட்டு எதிர்பாராத திரும்பவும் தேர்தல் சந்திக்கிறதும் போதுதான் அவர் தன்னுடைய பாதையை மாற்ற விமர்சனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் நல்ல முயற்சியோட வர்றாங்க, நல்ல கனவோட வராங்க. கஞ்சி கூலி இல்லாத குடும்பத்துல இருந்து படிச்சு உழைச்சி 100 பேருக்கு வேலை கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் எனக்கு தெரியும். அடுத்தது வாழ்க்கை கொடுக்குற அரசியல்வாதிகள் எனக்கு தெரியும். அது எல்லா தரப்புலையுமே இருக்கிறாங்க. அவர்கள் அறிய கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெருக வேண்டும் என்பது தமிழகம் லஞ்சமில்லா இந்தியா அப்படிங்கிறது பிராக்டிகலா பாசிபிள்.
நீங்களும் நானும் நினைச்சா பாசிபிள் இல்லைன்னா எதுவுமே பாசிபிள் இல்ல. ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் இருக்கீங்க. இந்த ஐஏஎஸ் ஆகணுங்கிறது வந்து விஏ ஆகணுங்கிற வரைக்கும் எவ்வளவு நீங்க வந்திருக்கும் போது பாதி பேர் திருமணம் ஆனாட்களை பாக்குறேன், பாதி பேர் திருமணம் 6 வயதுல பாக்குறேன், பாதி பேர் திருமணம் ஆகாம ரொம்ப நாள் உட்காந்துருக்க பாக்குறேன். இந்த குரூப்ல எல்லாமே நம்ம உட்கார்ந்துருந்தாலுமே எல்லாருக்கும் அடிப்படையில ஒரு ஆசை இருக்கு, நம்முடைய இலக்கு அடையணும். நீ எல்லாம் எங்க படிச்சு, நீ எல்லாம் எங்க பாத, நீங்க போய் நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராவே நம்ம சொல்லி போடுவோம் அப்படின்னு கூட பிறந்தவன் கேள்வி பண்ணுவான், பெற்றவன் கேள்வி பண்ணுவான், மத்தவன் கேள்வி பண்ணுவான். அதெல்லாம் தாண்டி நான் ஆயே திரும்ப நம்பிக்கை நமக்கு இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை தான் நம்மள அடுத்த நம்பிக்கை. அத மாதிரி நியாயமான நேர்மையான லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத நாடு சாத்தியமான சாத்தியம். எல்லாரும் கேள்வி நான் வந்துட்டாரு போறேன் அப்படியே தத்துவமா பேசுவாரு. அவர் வந்து காசு வாங்க மாட்டாரா, ஊழல் பண்ண மாட்டாரா, லஞ்சம் மாட்டாரா, எங்கேயோ மேல பூச்சாராங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாமே கனவுதான். அடிமேல் அடிவித்தால் அம்மியும் நகரும், எல்லாமே நகரும். நாம மனசுல நினைச்சு என்னால ஒரு 100 ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன், ஒரு 100 ரூபாய் நான் வாங்க மாட்டேன், என்னால ஊழல் நடக்காதுங்கிற உத்தரவாதம் பண்ணா ரொம்ப சீக்கிரம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா நிறைவேறும். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒரு சமூக பார்வையாளராக உங்களுடைய கருத்து? மிக துரதிருஷ்டவசமான சம்பவம். அது வந்து ஒரு அன்கண்ட்ரோலபிள் பொசிஷனுக்கு போயிருச்சு. அந்த இடத்துல அந்த நிர்வாகம், அங்க திரண்ட மக்கள், அரசு, காவல்துறை எல்லா தரப்புலயுமே தப்பு இருக்கு. அந்த தப்பு ஒண்ணு மிஞ்சி போயிருச்சு. அதனால வந்து எப்பயுமே இப்ப நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன், நான் வந்து சாரை வந்து ஒரு வார்த்தை தவறக்குறையா பேசினு வச்சுக்கோங்களேன், அது ஏன் தப்பா நிற்கும். அவர் வந்து என்னைய கெட்ட வார்த்தை பேசினா வச்சுக்கோங்களேன், ஏன் தப்பு போயிரு, அவர் தப்பா இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஆள் தான் அறிவுலாம் பேசினா, நம்ம சாருக்காவது கொஞ்சம் நிதானம் வேணுமா இல்லையா, நான் சொல்ல போறீங்களா. அப்ப நான் பண்ண தப்ப அவர் தப்பு மிஞ்சிடும். அப்படி ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்ப மிஞ்சி இன்னொரு தப்பு நடந்துருச்சு, அது பெரிய தப்பாவே 11 உயிர்கள்ல பலியாயிடுச்சு. இது ரொம்ப அழகா கையாண்டு இருக்க முடியும். அரசு தரப்பு, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், அந்த திரண்ட பொதுமக்கள், போராட்ட குழுவினர், அந்த ஸ்டெர்லைட் நிர்வாகம் எல்லா செயலையுமே தப்பு பண்ணாங்க. ஒரு தப்பு விஞ்சி போய் 11 உயிரை பலியாயிடுச்சு. சொல்லுங்க சார், உங்களுக்கு யாரையாவது பேட்டி எடுக்கும் போது நமக்கு நல்ல அதிர்ஷ்டம், அதனாலதான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சது உண்டா, இல்ல இதுக்கு நான் தகுதியானவன் தான் அப்படின்னு உணர்வீங்களா? ஒவ்வொரு அரசியல்வாதி பேட்டி எடுக்கும்போது நமக்கு அதிர்ஷ்டம் பிச்சுட்டு போகுதுன்னு நினைப்பேன். அவங்க எனக்கு கொடுக்குற மேட்டர் இருக்கு பாருங்க, அப்படியே லட்டா கொடுத்து அப்படியே அள்ளி கொடுப்பாங்க. என்ன பின்றி இன்னைக்கு மேட்டர் கிடைச்சது ஓகே அப்படின்னு போயிட்டு இருக்க வேண்டியதான். அரசியல்வாதி என்னுடைய வேலையை செய்யறது எனக்கு எப்பவுமே ஆனந்தங்க, அவ்வளவுதான். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அது எனக்கு ஒரு பெரிய நிறைவு. ஒவ்வொரு வாரமும் பேட்டி எடுக்கும் போது, ஒவ்வொரு மக்கள் மற்றும் மாதம் பண்ணும்போது எனக்கு என்னுடைய கடமையை நான் சிவனே செய்யறேங்கிற நிறைவு இருக்குது. அது மூலமா ஒரு 4 பேருக்கு புதுசா ரீச் ஆகுது. 1 மணி நேரம் நிகழ்ச்சியில ஒரு கேள்வி ட்ரிகர் ஆகி, ஒரு கேள்வி நீங்க சூப்பரா கேட்டீங்கன்னு சொன்னாலே போது எனக்கு பெரிய நிறைவா இருக்கும். வந்து 1 மணி நேரம் கேட்கிற 58 கேள்வியுமே வந்து பயங்கரமான கேள்வியா இருக்கிறது அவசியம் இல்லை. ஒரு கேள்வி உருப்படியான கேள்வியா இருந்தா போதும், தலால் நிறைவு. அந்த மாதிரி எனக்கு வந்து எல்லா பேட்டியுமே பெரிய மன நிறைவு தான் வந்திருக்கு. அது வந்து நான் வருத்தப்பட்டு பாடம் நமக்கு அளவுக்கு எதுவுமே நடக்கல. எல்லாமே ஒரு ஹாப்பியா இருக்கு, பிகாஸ் ஐ லவ் மீ. இன்டர்வியூ டைப் அந்த மெத்தடுக்கே நீங்க ஒரு பித்தாமகர் மாதிரி பாயிட்டீங்க சார். நாங்க தேர்வுகள் முடிச்சு நிறைய இன்டர்வியூ போறோம், ரொம்ப பயப்படுறோம். எங்களுக்கு உங்களுடைய டிப்ஸ்? அவ்வளவு தூரம் எனக்கு அறிவு இல்ல, தகுதி இல்ல, நான் முயற்சி பண்றேன். உன்னுடைய ஆடை ரொம்ப முக்கியம் நண்பர். உன்னுடைய ஆடை ரொம்ப முக்கியம். முகத்துல ஒரு தெளிவு ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணு. இது நம்ம பசங்க எல்லாம் பண்ணவே மாட்டாங்க, குளிக்கிறதே கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 2 தயவுசெய்து நான் சொல்லுங்க. இந்த தாடி வச்சுக்கிட்டு, அந்த டிஷர்ட் போட்டு, அதை டக்கிங் பண்ணாம, அந்த பழைய சீனை போட்டு இப்படி நின்னாதான் மதிப்பு நினைக்காது. அது வந்து ஒரு எதிராள்கிட்ட அப்பீலே ஏற்படுத்தாது. என்னமோ இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும் வச்சுக்கோங்க. பார்த்தோன்னே பிடிக்காது, பார்க்க பிடிக்கும் டயலாக் வச்சிருக்காங்க. அதனால நம்ம பார்த்துட்டே இருக்க முன்னாடி பார்க்க பிடிக்கும். அது வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தாது. நல்ல ஆடை, தெளிவான உடை, கந்தையானாலும் கசக்கி கட்டு நம்மள சொன்னா. கசக்கி கட்டுங்கிறது அழுக்காய் கட்டுங்கிறது இல்ல, கசக்கி டைட்டா போடுவீங்க, அயன் பண்ணி பண்ணுங்கிறது நம்மளால சொன்னா. நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க, முதல்ல டக்கிங் பண்ணுங்க, ஷூ போடுங்க, மேட்சா ட்ரெஸ் பண்ணுங்க, காம்பஸ். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்காத பாலா போன ஒரு சுடிதார் இருக்கும், அழுக்கா ஃபேடா இருக்கும். அந்த சுடிதாரை இப்ப போட முடியுங்கன்னா மத்த அயன் பண்ணிருக்க மாட்டோம், இல்லாட்டி அவசரமா அதை போடும்போது உங்களுக்கு கில்ட் ஆகும். அது உங்க லாஸ்ட் பர்த்டேக்கு வாங்கின ஒரு ட்ரெஸ், இல்லாட்டி தீபாவளி வாங்கின ட்ரெஸ் எடுத்து போடுங்க, மாத்திரம் கரெக்ட் நம்மளே அழகா இருக்கும். அந்த கான்ட்ரஸ்ட் வந்து ஆடை கொடுக்கும். நெத்தில பொட்டு வச்சு நல்ல தலைவாரி நிமிர்ந்து பார்த்து நம்பிக்கையோடு நீங்க முதல்ல ஆடை. 2வது என்னென்ன வேணும், என்ன இப்ப நம்ம எந்த தேர்வுக்கு இன்டர்வியூ போறப்போ யாரை பார்த்து கலெக்டர் இன்டர்வியூ பண்ண போறாரா, டிஎன்பிசி குரூப் சேர்மன் இன்டர்வியூ பண்ண போறாரா, இல்ல பிரைம் மினிஸ்டர் இன்டர்வியூ பண்ண போறாரா, யாரை நம்ம வந்து எதிர உட்கார போறோம் அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க நம்ம எப்படி எதிர்கொள்றது. ஒரு தாசில்தாரையும் ஒரு முதலமைச்சரையும் ஒரே தட்டுல வைக்க முடியாது. அப்ப எதுல நம்ம இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இங்க சார்னு சொல்லணுமா, ஐயான்னு சொல்லணுமா, அண்ணன்னு சொல்லணுமா, ஒவ்வொரு விஷயத்தையும் முதல்ல திட்டமிட்டு வச்சிருந்தீங்களே. இப்ப நீங்க போகும்போது இப்ப நம்ம வந்து கை கொடுக்குறோம், சார் அண்ணன் நல்லா பேசலாம், உலக நம்ம ரோல் ஏதாச்சும் வச்சுக்கோங்களேன், நம்ம சரியா கம்யூனிகேட் ஆகுது. அப்ப முதல்ல சார் சொல்லணுமா, ஐயா சொல்லணுமா, அண்ணன் சொல்லணுமா, மேடம் சொல்லணுமா, அம்மா சொல்லணுமா, அதை முடிவு பண்ணிக்கணும்.
இங்கிலீஷ்ல பேச போறோமா தமிழ்ல பேசணும், தங்கிலீஷ்ல பேசக்கூடாது. ரெண்டும் உனக்கு இங்கிலீஷ் தெரியாது கண்டுபிடிச்சிடும், ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷ் பாம்பின்கால் பாம்பு இல்ல. அப்ப எதுல பேச போறோம், எப்படி பேச போறோம், எப்படி அழைக்க போறோம், எப்படி உடுத்த போறோம், எப்படி உட்கார போறோம், உன்னுடைய நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும் தனிக்கதை. நீ படிக்காம வந்து நீ எவ்வளவு வேஷம் போட்டு கண்டுபிடிச்சிருவாங்க, அது வேற விஷயம். ஒண்ணுமே தெரியாம நல்லா நடிக்கிறதுக்கா போற, அது இல்ல. படிக்கிறதுக்கு வேலைக்கு போற. அப்ப அந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும் தனிக்கதை. அதை நான் சொல்ல, உன்னுடைய உருவத்துல நீ கருப்பா சிகப்பா உயரமா குள்ளமாங்கிறது இல்ல, உன் முகத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. அன்னை தெரசா மாதிரி அழகானவங்க பார்க்க முடியுமா? அத மாதிரி ஒரு அழகானவங்க பார்க்க முடியுமா? அதுல கருணை வழியாது, அதுன்னு முகமா இப்படி வச்சு நிக்கிற பேஸ், அது போஸ்ட் கொடுக்கறதா, அது வழியாது. அவங்கள்ட்ட உருவாகி உரிய கொண்டிருப்பது அந்த கருணை. அது முகத்துல அகத்தின் அழகு தெரியும். அப்ப நீ வந்து நம்பிக்கை வை. இந்த பிள்ளைங்களா பயங்கர கான்ஃபிடன்டா இருக்கும். எஸ் சார், வெரி குட் மார்னிங், ஹவ் சார், தேங்க்யூ. அது நின்னே தெரிஞ்ச மாதிரி இருக்கேன்னு பாப்பா. சார் எங்க வீட்டுல 2 பொண்ணுங்க சார், நான் தான் சார் மூத்தது, எப்படி 6 வேலை கொடுங்க சார். அந்த கான்ஃபிடன்ஸ் நீ எதிர்கொள்ள போது முதல்ல உனக்கு நம்பிக்கையோட நீ கருத, நீ விஏஓ ஆகுது, நீ கலெக்டர் ஆகுது, நீ என்ன மாதிரி இது ஆளுக்கு தகுதியானவன் நீ நம்பு. முதல்ல நம்பிக்கையை விட ஆகச் சிறந்த ஆடை எதுவும் இல்லை உடுத்துவதற்கு. நம்பிக்கையை விட ஆகச் சிறந்த ஆடை எதுவும் இல்லை. அதை நீ உடுத்திட்டு போ, தன்னால கண்டு நம்பிக்கை. அது ஒரு பெரிய வித்தையே கிடையாது. ஜெயிச்சு எவனும் நம்மளோட பெரிய பிச்சாலி கிடையாது. ஜெயிச்சவன் நம்மளோட பெரிய பிச்சாலி கிடையாது. அவன் ஜெயிப்பேன்னு நம்பினா ஜெயிச்சுட்டான். நம்ம ஜெயிப்புமா என்கிட்ட உட்காந்து இருக்கோம், அவனே ஜெயிச்சுட்டான். நீ எப்படி இருக்கு பாண்டே எவ்வளவு பேசுற, நமக்கு நம்ம யோசி நல்லா பேசுறது, பாண்டே நல்லா பேசுற அப்படின்னு உட்காந்து இருக்க. பாண்டே எவ்வளவு பேசுறேன், நான் கூட பிரமாதம் பேசுறேன், அவ்வளவுதான் பாயிண்ட். நம்பிக்கையோட இருங்க, நல்லா ஆடை பண்ணுங்க, முகத்தை நல்லா வாஷ் பண்ணுங்க, அடிக்கடி பிரஷ் பண்ணுங்க, ஒரு நாள் 2 தடவை பிரஷ் பண்ணுங்க, பல்ல சீரா வச்சிருங்க, கிளீன் ஷேவ் பண்ணுங்க, ட்ரெஸ் வந்து ஹேங்கர்ல மாட்டுற மாதிரி இல்லாம ஃபிட்டா கரெக்டா வச்சுக்கோங்க. இப்படி எங்க அம்மாவுக்கு வந்து டைட்டா ட்ரெஸ் பண்ணா பிடிக்காது, டைட்டா ட்ரெஸ் பண்ணா எனக்கும் பிடிக்காது. அந்த மாதிரிலாம் ஒரு தொலைதொலைன்னு போட்டுலாம கரெக்டா உங்களை வந்து பார்க்கறதுக்கு எது லட்சணமா வச்சிருக்கோம். கவர்ச்சியா இல்ல, ஆபாசமா இல்ல, பழைய பஞ்சாங்கமா இல்ல. நான் எந்த பக்கம் போல நான் வந்து பெர்ஃபெக்டா கரெக்டா எப்படி பழிச்சு பார்த்தோன்னே ஒரு லட்சுமி கடாசம், ஒரு நம்பிக்கை. இந்த பசங்களை பார்த்தோன்னே பரவாயில்லப்பா, இதை போய் படிப்பான், தலையை ஒழுங்கா வாரி இருக்கான், ஒழுங்கா ஷேவ் பண்ணிருக்கான், ஒழுங்கா மீஸ் வச்சிருக்கான், ஒழுங்கா டக்கிங் பண்ணிருக்கான். அப்படி போய் நின்னா யாருக்கும் மதிப்பு வரும். உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்றாலும் இல்லையோ, உன்னை ஒரு பொண்ணு நம்புவா. அத்தானா ஏத்துக்காத கூட பரவாயில்ல, அண்ணனாவா ஏத்துக்குவான். எந்த லிஸ்ட்லயுமே சேர்க்க மாட்டா, ஓன்டே லெட்டர் கொடுத்துடுவா. எதுக்கு நமக்கு அந்த வாழ்க்கை? அந்த நம்பிக்கை முதல்ல வந்து நீட்டா இருக்கிறது போதும், சுத்தம் சுகங்கள். வேற ஒண்ணும் நீ பெருசா வந்து ஆகணும். நகத்தெல்லாம் விட்டுங்க, நகத்தெல்லாம் டெய்லி கட் பண்ணுங்க. கால் பாதத்தை அழுத்தி தேய்ச்சி கிளம்புங்க. கால் பாதத்தை விரல் நகனமா மேல கீழே எல்லாருமே ஒரு கால் பாது, கை நகத்தை கை விரல் அழுத்தி இருக்க கூடாது, நகமே இருக்கக்கூடாது. இந்த பாலிஷ் போடுறதுக்காக நீங்க எந்த போட்டு பாலாக்காய் பாலிஷ் ஒரு பெரிய அநியாயம். போறாங்க போட்டு ஒண்ணு இருக்க முடியும். அது வந்து நெய் பாலிஷை பார்த்தா கூட லவ் பண்ணா நினைக்கிறீங்க, மூஞ்ச பார்க்காம வரல பாத்திர போறியா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி நம்ம நீட்டா இருந்தோம்னா அந்த பிரஷர். கால் பாதம் ரொம்ப முக்கியம், கால் பாதம் ரொம்ப முக்கியம், கை விரல்கள் ரொம்ப முக்கியம். நல்லா அழுத்தி தேய்ச்சி. சாப்பிட்டு வந்த உடனே வாய கொப்பளிங்க. பேசும்போது துர்நாற்றம் அடிச்சு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சங்கடமா இருக்கும். சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. பக்கத்துல உட்காந்து அது வந்து நமக்கு கட்டுப்பா இருக்கும். உனக்கு வந்து சில வேலை முடியும். நீ எதுல போய் காலேஜோ ஸ்கூலோ வேலையோ வந்து அவங்க வேலை முடியும். அப்ப நீ வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருந்தாங்கன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவன்கிட்ட போய் அழுது வடிஞ்சு, என்ன வடிஞ்சு, மூஞ்சி வடிஞ்சு, எச்சி வடிஞ்சு எப்படி இருக்கும்? அப்ப வந்து மவுத் பிரஷர் கரெக்டா இந்த 2 வேளை பல் வளர்க்குங்க. சாப்பிட்டு முடிஞ்சப்பறம் பல் வளர்க்குற மாதிரி ஃபுல்லா கழுவுங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தீங்கன்னா வாயில துர்நாற்றம் இல்லாம இருக்குங்க. பெரிய நம்பிக்கை. ஒரு சின்ன விஷயம் நிறைய தப்பு நான் பாத்துருக்கேன். கிராமத்துல இருக்க எனக்கு தெரியாத மாதிரி கிராமத்துல வந்து பல் வளர்க்கறது சம்பந்தம், அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. கோல்கேட் பேச பல் வளர்க்கிட்டு அப்படி கிடையாது. சில விஷயங்கள் செய்யணும், நமக்கு சொல்லப்படல, சோம்பேறித்தனத்துல விட்டுறோம். சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அது வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது ஒரு மேட்டரா, நான் வந்து இன்டர்வியூ எப்படி பண்றான்னா இவன் பல் வளர்க்கிட்டு நம்ம நினைப்பீங்க. ஆனா அது எவ்வளவு முக்கியமா வருது நீங்க உணர்வீங்க. நான் சொல்ல செஞ்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை பல் துலக்குங்க, சாப்பிட்ட பிறகு ஒரு பல் துலக்குங்க, கையையும் காலையும் கவனம் பாத்துங்க, ஆடையை ஒழுங்கா விடுவீங்க, ஒழுங்கா ஷேவ் பண்ணுங்க, கரெக்டா ட்ரெஸ் பண்ணுங்க, பெரிய நம்பிக்கையோட இருப்பீங்க. உங்களுக்கு அது செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நாளைக்கு உங்களுக்கு கேள்வி பண்ணுவாங்க, என்ன பாண்டே பேச்சு கேட்டியா, நீட்டா வந்துட்டா நாளைக்கு கலெக்டர் ஆயிருக்கோ வருவாங்க. கேள்வி பண்ணுவான், மேடம் நான் சொல்ல கலெக்டர் ஆக போறாங்க, என்னன்னா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கலாம், நாளைக்கு கலெக்டர் வருவாங்க. எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க. கேலியை எதிர்கொள்வது எப்படின்னு பாத்துக்கோ, அது ஒரு அடிப்படை தகுதி. பக்கத்துல சீட்ல உட்காந்து இன்டர்வியூல அவன் எப்படி பண்ணுவான்,
டிமாரலைஸ் பண்ணுவான். பாரு இதெல்லாம் எங்க ஆளுக்கான வேலை, உங்க ஆளுக்கு வேலையை கொடுக்க மாட்டாங்க, நான் ஏற்கனவே பேசிட்டேன், இது நம்ம ஆளு கம்பெனி, நான் தான் உள்ள வைப்பேன் அடிச்சு வைப்பேன், டிமாரலைஸ் பண்ணுவான். இருடா உன் ஆள் கம்பெனில நான் நுழையிறேன். அந்த நம்பிக்கை உனக்கு கிடைக்கும். எப்படி டிமாரலைஸ் பண்ணலாம், ஆடையிலையோ நம்பிக்கையில எப்படி டிமாரலைஸ் பண்ணலாம் அத்தனை பேசுறாரு. நம்பிக்கையோட போய் நில்லு. தெளிவா நிக்கும் போது மெலிஞ்சு நிக்காது, வளைஞ்சு நிக்காது. நிக்கும் போது ஸ்டெடியா தெளிவாங்க. ரெண்டு காலை எப்படி பார்க்கணும், இப்படி காலை வச்சு நிக்கணுமா, இப்படி நிக்கணுமா, இப்படி நிக்கணுமா. பப்ளிக்ல எங்கேயுமே மூவ் பண்ணுண்டா. சீரியஸா சொல்லிட்டு எவ்வளவு அபத்தம் பக்கத்துல கால் இது முதல்ல எப்படி இருக்கும் பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவு ஈர்க்கும். அது யாருக்குமே தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. இவங்களே சினிமா நடிகர்கள் பெருசா ஈர்க்குமா? அந்த நடிகர்கள் வெளியே வர்றது மாதிரி 1.5 மணி நேரம் மேக்கப் போடுவாங்க. வெளியே வந்த அப்புறம் அவங்க ஒரு புதுசு முடியாது. மறைந்த முடிச்ச ஜெயலலிதா எப்படி திரும்பணுங்கிற வரைக்கும் கவனமா இருப்பாங்க. எப்படி கையை எவ்வளவு தூரம் தூக்கணுங்கிற வரைக்கும் கவனமா இருப்பாங்க. ஒவ்வொரு சின்ன அசைவிலையும் நம்ம பெண்களுக்கு தெரியும். பெண்களுக்கு வந்து என் கண் எங்க இருக்கு ஒன்னே கண்டுச்சாங்க, எப்படி பாக்குறாங்க கேட்டா கண்டுச்சாங்க. ஒரு பாதை தப்பா போச்சு அவங்க எப்படிதான் தெரியுது இல்ல, நம்ம தெரியாம பார்த்தாலும் கண்டுச்சாங்க கேட்டா. அப்ப அந்த பார்வை எல்லாருக்கும் இருக்கும், பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கு இருக்கும். அப்ப அவன் கவனமா பார்ப்பான். இந்த பிள்ளை வந்து ஓவரா மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கு, மனசுக்குள்ள ஐஸ்வர்யா ராய் இந்த போது அப்படிமா. அப்ப அவனுக்கும் அந்த பார்வை இருக்கும். நீட்டா இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும், கிளீனா இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். நீ இருக்கிற இடம், உன் வீட்டுக்கு நான் வர்றேன், வீட்டுக்கு வர வச்சு கூப்பிடுற அளவுக்கு வீடு இருக்கும். நானே குப்பை மேல தான் படுத்திருப்பேன், நீங்க சேடல நீங்க சொல்லக்கூடாது. அப்ப நம்ம இடத்த நீட்டா, அது ரொம்ப கஷ்டமான வேலை. என்ன அப்பப்ப எடுத்து வைக்கணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிளீன் பண்றேன் அப்படின்னு சனிக்கிழமை வரைக்கும் குப்பையை போட்டுருக்கோம். ஏன் நான் தான் கிளீன் பண்ண போறேன். இருக்கிற இடம் இருக்கிறாள் நீட்டா கிளீனா சுத்தமா இருந்தோம்னா எல்லாரும் இருக்கலாம். பார்த்த உடனே மகாலட்சுமி மாதிரி இருக்கு, பார்த்த உடனே அஜித் மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அஜித் நீங்களே எடுத்து கொடுத்தீங்க சார். அடுத்து எங்க தலையோட ஒரு படம் நடிக்க போறீங்களா? ஒரு சினிமா பண்றேன், நம்மளை வச்சு காமெடி பண்ண முடிய மாட்டாங்க. ஒரு சினிமா பண்றேன், அது அஜித் சார் அதுக்கு மேல வேற சொல்லக்கூடாது டேரக்டர் சொல்லியிருக்கேன். இந்தியால இன்னும் இடஒதுக்கீடு வேணும்னு நினைக்கிறீங்க? இடஒதுக்கீடு இன்னும் ஒரு 100 ஆண்டுக்கு இருக்கும். யாருக்கு இடஒதுக்கீடுங்கிற வரையறை மாறிக்கொண்டே. முன்னாடி சில ஜாதிகளுக்கு இருந்தது, அப்புறம் ஜாதிகள்லயே கிரீமி லேயர்னு ஒண்ணு சில இடங்கள்ல இருக்குது. அதற்கு பிறகு பொருளாதாரத்துக்கான முயற்சி இருக்கும். பொருளாதார ஏற்கனவே இங்க பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது, இன்னும் விவாதிக்கப்பட்டு கொண்டது. இப்படி மாறும். எப்பயுமே கீழே நிக்கிறவனை கைதிக்கு விடுறதுக்காக நாம ஒரு கூட்டு கீழே இருக்கிறது வந்து ஒரு அவமானமா பார்க்கப்படாது. ஏன்னா மேல இருக்கிறப்ப கீழே வர சொல்றீங்கன்னா, கீழே இருக்கிறவனை கைதிக்கு விடுறதுக்காக நீ ஒரு கூட்டு கீழே வரலாம், தப்பு கிடையாது. கீழே இருக்கிறவனை கைதிக்கு விடுறதுக்கு நம்ம கட்டாயம் இடஒதுக்கீடு தேவை. அந்த கீழே இருக்கிறவன் யாருங்கிறது இடத்துக்கு ஏற்ப மாறும். மேல வந்தவங்க கூட கீழே இருந்ததே அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துக்கு கொடுப்பாரு. அதுபோக இடஒதுக்கீடை அனுபவித்தவர்கள் அவர்களாக முன் வந்து விட்டுக் கொடுக்க வேண்டும். அடுத்தவனுக்கு இல்ல, அடுத்த சமூகத்துக்கு இல்ல, அவன் சமூகத்துக்கு இன்னொருத்தரை விட்டுக் கொடுங்க, அவ்வளவுதானே. நான் நேற்று ஒரு செருப்பு தைக்கிறவனுக்கு வந்து கிடைக்கல, நான் வந்து படிச்ச ஒரு ஆள் பெரிய ஆயிட்டேன்னு அவன் திருப்பி ஏன் பிள்ளை நான் எல்லாம் இடம் கொடுப்பேன். இன்னைக்கு செருப்பு தைச்சிருக்கான்ல அவனுக்கு அதை விட்டு கொடுத்தா அந்த சமூகம் விட்டுக்கணும், அவ்வளவுதான். அப்ப அந்த விட்டு கொடுக்குற தன்மை, அந்த இடஒதுக்கீடு கட்டாயம் தேவை. யாருக்கு என்பது மாறுபாடு வந்து கொண்டிருக்கிறது, அது விவாதமா இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்கணும், சரியான ஆள் போய் சென்று சேர்ந்து பார்க்கணும், அவ்வளவுதான் வச்சு. இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமாங்கல்ல, இடஒதுக்கீடு சரியான நபர்களுக்கு சென்று சேர்ந்துதான் பார்க்கணும். அம்பேத்கர் இந்த இடஒதுக்கீடுக்காக குரல் கொடுத்தவர், அந்த சமுதாயத்திலிருந்து வந்தவர். இடஒதுக்கீடு நிரந்தரமானதா இருக்கக்கூடாதுன்னு சொன்னார், தெரியுமா? அம்பேத்கர் இடஒதுக்கீடு நிரந்தரமானதல்ல, 10 வருஷம் வச்சுக்கோ, 15 வருஷம் வச்சுக்கோ, டெம்பரரி ஏற்பாடுன்னு சொன்னார். அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டே கொண்டு போயிட்டோம். அப்ப அவரை விட இன்னொருத்தர் இடஒதுக்கீடு தேவை, அவரோட ஒருத்தர் பேட் பண்ணிட முடியும். அவரே சொன்னார் இது நிரந்தரமான சோம்பேறித்தனத்தை வந்துடும். அப்ப சரியான ஆட்களை மாத்திருக்கனால்தான் கிரிமிலேயே ஏழைகள் பொருளாதார விவாதம் வந்து கொண்டே இருக்கு. விவாதம் நல்லது, நல்ல ஆட்கள் போய் சேர்ந்தால் இடஒதுக்கீடு தேவையானது. ஜாதிகளை இந்தியால ஒழிச்சிட முடியுமா? ஜாதிகளை ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறேன். முருகேசங்கிற பேரை ஒழிக்க முடியுமா? முபஷீர்ங்கிற பேரை ஒழிக்க முடியுமா? ஆண்ட்ரூஸ்ங்கிற பேரை ஒழிக்க முடியுமா? ஆண்ட்ரூஸ்ங்கிற பேர் சொன்னா அது என்ன சமூகம் தெரியலையா? முபஷீர்ங்கிற பேர் சொன்னா என்ன சமூகம் தெரியலையா? அப்ப இன்னொரு ஜாதி வச்சு பேசினா அவரையும் ஒழிக்கணும். அவர் அந்த ஜாதியால் அத்துமீறுகிறாரா என்று பார்க்க வேண்டும். அத்துமீறினால் அடக்க வேண்டும். அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அது எந்த ஜாதியான அந்த ஜாதியை கொண்டு அந்த ஜாதி திமுகோடு இன்னொருத்தரை ஒரு சக மனிதனை அடக்க பார்ப்பாரேனா அவரை அடக்க வேண்டும். மாற்றுக்கிறது இல்லை. அவர் மட்டும் அவர் ஜாதி எனக்கு வச்சு
அப்பா இருக்கணுமான்னு கேட்பீங்க, நாளைக்கு அம்மா இருக்கணும்னு கேட்பீங்க. நான் இந்த ஜாதியில பிறந்தது நான் முடிவு பண்ணதா? நீங்க இந்த ஜாதியில பிறந்தது நீங்க முடிவு பண்ணதா? யாரும் வேணும்னா வச்சுக்கீங்க, வேண்டாம் இட்ஸ் யூர் சாய்ஸ். நீங்க உங்களுடைய நீங்க வந்துட்டீங்க, அந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தனால அப்படிதான் சொல்லுவாங்க. கலப்பு திருமணம் ரொம்ப சாதாரண நடக்க ஆரம்பிச்சு. அவர்கள் ஜாதியை மறுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய திருமணம் நடந்திருக்கு. நான் என் நண்பர்கள் நடந்திருக்கு, என்னுடைய சகோதரர்கள் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. ஜாதி இருக்குதா, ஜாதி இல்லையா, ஜாதி வேணுமா, ஜாதி வேணா வச்சுக்க, வேணாட்டி விட்டுரு. உன்னையா நான் சொன்னேன், நான் உன்னை ஜாதி பிடிச்சிட்டு உனக்கு வேணா விட்டு உன்னையா சொன்னா, நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே நடிக்காத. மனசு வச்சுட்டு நீ வந்து கல்யாணத்துக்கு இல்லத்து பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த ஆண்கள் வேணும் கேட்கிறேன், கம்மவார் நாயுடு வேணும்னு கேட்கிறேன். அப்புறம் வெளியே வந்து ஜாதி வேணாம்னு சொல்லிட்டு அப்படி எதுக்கு வச்சுக்கோ, நான் தப்புன்னு சொல்லல, உனக்கு சந்தோஷமா வச்சுக்கோ. அது அடுத்தவன்கிட்ட திணிக்காத. ஒரு ஜாதிங்கிறனால அவர்த்தனை அவமரியாதையா பார்க்காது, அவ்வளவுதான். இருந்தா இருந்துட்டு போட்டோம். எல்லாமே காலத்துல மாறுச்சு. நம்ம வந்து வேட்டி சட்டை புடவை இதுதான் நம்முடைய உடையா இருந்துச்சு. யாரா இந்த மொத்த குரூப் எவ்வளவு இருக்காங்க, அரசியல்வாதி மட்டும் வேட்டிட்டு இருக்காரு. வேற யாரா கட்டு இருக்குமா? அரசியல்வாதி, விவசாயி, 3 பேர் வேட்டி கட்டிட்டு இருக்காங்க கோயில் கூட. வேற யாருமே வேட்டி கட்டுறதே இல்லை. நம்ம எல்லாரும் சொல்லிவிட்டோம். நம்முடைய ஆடை மாறிச்சு, கோட்டு நம்முடைய ஆடையா மாறிச்சுல, சுடிதார் நம்முடைய ஆடையா மாறிச்சு. தாவணி எங்கேயா பாக்குறோமா? தாவணிக்கு என்ன பாப்பா, எந்த ஒரு கோட்டா தூரா புலிவலமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் கிராமத்துக்கு மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப இது எப்படி மாறிச்சு? சோ சுடிதார யாருக்கு எடுத்துட்டா, தாவணி யார் தூக்கி போட்டா? வெள்ளக்காரனா? வேட்டி யார் தூக்கி போட்டா? வெள்ளக்காரனா? நீ வேணா முடிவு பண்ணிட்ட, அவ்வளவுதான். ஜாதி வேணும்னு நீ வச்சிருப்ப, வேணாலும் தூக்கி போட்டுருவ. ஓன் சொல்லி வச்சுக்கோ, வேணாம் முடியாது. தற்போதைய நிலையில் ஊடகங்கள் மக்களிடத்தில் நேர்மறை தாக்கத்தை உண்டாக்குகிறதா அல்லது எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்குகிறது? ஊடகம் மட்டும் இல்ல, சினிமா உட்பட, கதை கவிதை உட்பட எல்லாமே பல தாக்கத்தை ஏற்படுத்தும். எது நேர்மறை எதிர்மறைங்கிற எல்லா இடத்துலயும் இருக்கும். அரசியல்வாதிகளை நம்ம நல்ல அரசியல்வாதி பார்த்துருக்கோம், நிறைய அரசியல்வாதி நம்ம பேசணும், பெரிய மனிதர்கள் பேசணும். காந்தி அரசியல்வாதி தானே, கக்கன் அரசியல்வாதி தானே, காமராஜ் அரசியல்வாதி தானே, கலாம் ஜனாதிபதியா இருந்தாங்க. சோ எல்லாருமே அரசியல், பொன்மாணிக்கு ஒரு அதிகாரம் இருந்தால, நல்லதிகாரம் இருக்கிறாங்க. சோ நல்ல எல்லாத்துல இருக்காங்க. ஊடகங்களும் நல்லா இருக்கும், நல்ல ஊடகமும் இருக்கும், கெட்ட ஊடகமும் இருக்கும். அது தாக்கம் பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா எல்லாமே இருக்கும். அது நம்ம வந்து கெட்டதை தூக்கி எறிஞ்சிட்டு நல்லா வளர்த்தோம்னா நல்லது அதிர்ஷ்டம் போகும். நல்லவனுக்கு ஒரு பெரிய தேவை என்ன இருக்குன்னு, நல்லது அங்கீகரிக்கலாம் சொன்ன. நீங்க ஓட்டு போடுங்க, ஓட்டு ஏன் கேட்டேன், நல்லதை நீங்க அங்கீகரிக்கலன்னு நல்லவனால பிரயோஜனமே இல்லை முடிஞ்சிடலாம். நல்லவனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும். நான் வந்து ஏன் வந்து எல்லா இடத்துக்கும் முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறேன்னு, என்னைய பார்த்து ஒரு 4 பத்திரிக்காரன் நேர்மையா நியாயமா காசு வாங்காம இருந்து பாண்டிய மாதிரி ஒரு 1000 நம்மளும் நேர்மையா இருக்கா ஒரு 4 பேர் கிளம்புவாங்க. அவ்வளவுதான் முயற்சி. அந்த மாதிரி நல்லதை நீங்க வந்து பாராட்ட ஊக்கப்படுத்திட்டு நல்லா வந்துடும். ஊடகம் சரியா இல்லைன்னா புறக்கணிச்சிருக்கு, சரியா இருந்தா அங்கீகரிங்க. அவ்வளவு சரியா எல்லாமே. ஊடகம், அரசியல், சினிமா, கோவில், 1008 கோயில் இருக்கு. ஸ்ரீரங்கம் ஏன் அவ்வளவு பெருசா இருக்கு? திருப்பதி ஏன் அவ்வளவு பெருசா இருக்கு? வேளாங்கண்ணி எவ்வளவு பெருசா இருக்கு? நாகூர் ஏன் பெருசா இருக்கு? 1000 கோயில் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச கோயில் ஒண்ணு வந்தது. 1000 அரசியல்வாதி தான் நீ ஒத்துல தேர்ந்தெடுக்கிற, 1000 பத்திரிகை இருந்தாலும் நீ தான் தினத்தந்தி நம்பர் பத்திரிகை வச்சிருக்க. அப்ப எல்லாமே நீ பண்ண வேலை, உனக்கு பிடிச்சா செஞ்சிருவா, அவ்வளவுதான். அதே மாதிரி நல்லத நேர்மையை நல்ல ஊடகத்தை ஆதரிச்சு, நல்ல ஊடகம் இல்லையே நீங்க நினைக்கிற புறக்கணிச்சு சரியா போயிடும். நல்ல ஊடகம் தரலாம் அதிர்ச்சி வரும். நல்லவனுக்கு வெற்றி கிடைக்குன்னு வந்துட்டா எல்லாரும் நல்லவன் ஆயிடுவான். காசு கிடைக்கணும் வெற்றி வந்துட்டா எல்லாரும் காசு கொடுப்பான். ஏன் எல்லாரும் 10 வருஷம் முன்னாடி எல்லாரும் காசு கொடுத்துருந்தான், எல்லாரும் காசு கொடுக்கல. காசு கொடுத்தா வெற்றி வருங்கிற ஒரு தேடி வந்துச்சு, எல்லாரும் காசு கொடுக்க ஆரம்பிச்சான். காசு கொடுத்தா தோத்துருவேன் அப்படின்னு கொண்டு வா, எவ்வளவு காசு கொடுக்க? காசு கொடுக்கப்படலாம் தோத்துருவா அப்படின்னு கொண்டு வா, எவ்வளவு காசு கொடுக்க? சோ நல்ல ஊடகம் இல்ல, நல்ல தாக்கம் இல்ல, அது நீங்கள் ஏற்படுத்துவது. நல்ல ஊடகம் புறக்கணிச்சிருங்க, நல்ல ஊடகம் மட்டுமே நீங்க. ஒரு வரி பதில் இருந்தா கூட போதும். சீமா ரொம்ப ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி. யாருமே முன்னெடுக்காத ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுக்கிறாரு, ஹையஸ்ட் ரிஸ்க் எடுக்கிறாரு அது மூலமா. பட் வந்து ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது அது சில விமர்சனங்கள் இருக்கும், அதை தாண்டி கொண்டு வரணும் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எப்படி வரப்போகுது நம்ம பார்க்கலாம். இது நான் இப்பதான் சொன்னேன், சீமான்ல இருந்து டிவி எல்லாமே இப்பதான் நியூஸ் பேர்ல சொன்னேன். அவரை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வந்தாலுமே கூட ஒரு வெகு தளத்துக்கான, ஒரு வெகுமக்களுக்கான ஒரு தலைவரா அவர் உருவாயிருக்க வேண்டியவர். அவர் ஏன் உருவாளங்கிறது எனக்கு பெரிய வியப்பா இருக்கு. அவரே இன்னும் பெரிய உயரமா தொட்டிருக்க முடியும். அந்த உயரத்தை தொடுவதை எது தடுக்குது எனக்கு தெரியல. அவரே தயங்குறாரா இல்லாட்டி சூழ்நிலை தடுக்கிறான்னு தெரியல. அவர் வந்து ரொம்ப ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைவரா வளர்ந்து வர்றார். உங்கள் அனுபவத்துல 2019 MP எலெக்ஷன்ல யார் டெல்லியில ஆட்சி பிடிப்பாங்க? ஒரு டஃப்பான எலெக்ஷனா இருக்க போது, இட்ஸ் நாட் கோயிங் டு ஈஸி டாஸ்க். அதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து அடுத்த வீடியோல சொல்லுவேன். எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டு நான் அடுத்து போற மீட்டிங்ல பேசுறதுக்கு டாபிக் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப டஃப்பான எலெக்ஷனா இருக்கும். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிட்டு இருக்கு. பட் இன்னும் அந்த அலைன்ஸ்லாம் இன்னும் சரியா சேர்ந்து போறோம். ரஜினி அரசியல் வர போறாங்கன்னு தெரியல. பார்லிமெண்ட் அசம்பிளி சேர்ந்து வந்து சில குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. யார் திமுக கூட்டணியில யார் யார் இருக்கிறாங்க, அதிமுக என்ன மாதிரி கூட்டணி அமைக்க போகுது,
திரு டிடி வித்யாதரன், திரு அன்புமணி இவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் தெரியாம நம்ம வந்து சொல்றது சரியா இருக்காது. இன்னும் கொஞ்சம் நெருங்கி ஒரு பிப்ரவரி மார்ச்சுக்கு பிறகு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம் நினைக்கிறேன். லிங்கராஜ் பாண்டே நெக்ஸ்ட் அடுத்து தெரியல. அதான் உண்மை ஆனஸ்டா பதில். நான் வந்து மார்ச் வரைக்கும் நான் வந்து இந்த ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் நான் வந்து அடுத்த வாரம் நான் வந்து டோக்கியோ போறேன் இந்த ஆண்டு இறுதியில. அதற்கு பிறகு நான் சிகாகோ போறேன். விவேகானந்தர் பேசி 125 ஆண்டுகள் ஆகுது. அப்ப நான் அங்க போறேன். அதற்கு பிறகு இந்த ஷூட்டிங் விஷயங்கள் இருக்கு. ஸோ ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய இருக்கு மார்ச் 5-10 தேதி வரைக்கும். அதற்கு பிறகு அதுக்குள்ள நான் கொஞ்சம் ஆழமா யோசிச்சுட்டு உங்களுக்கு நெருக்கமா வர்ற மாதிரி ஏதாவது முடிவு எடுப்பேன்.